அனைவருக்கும் வணக்கம். மதுரை அருகே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை சேர்ந்த இளம்பெண் தான் மோனிகா. வயது 21. மோனிகாவுடைய அம்மாவின் பெயர் மதுமிதா, அவருடைய அப்பாவின் பெயர் கிஷோர். எல்லா குடும்பத்தைப் போலவே மதுமிதாவின் குடும்பமும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் போய்கொண்டிருந்தது. மோனிகாவுக்கு அப்போது 10 வயது இருக்கும். திடீரென அவருடைய அம்மா மயங்கி கீழே விழுந்து விட்டார். பதறி அடித்துக்கொண்டு அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அதன் பிறகு திடீரென ஒரு நாளைக்கு 2-3 முறை மனநிலை சரியில்லாதது போல எல்லோரிடமும் பேசுவதும் நடந்து கொள்வதுமாக இருக்க ஆரம்பித்தார். சில நாட்கள் முழு நேரமும் மோனிகாவுடைய அம்மா அப்படிதான் இருப்பார். மருத்துவரும் இனிமேல் அவர் இப்படிதான் இருப்பார், எல்லாம் காலம்தான் பார்த்து கொள்ளும், நமது கையில் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார். இதனால் ஒட்டுமொத்த குடும்பமே பேரதிர்ச்சியில் மூழ்ந்தது. இப்படியே 2-3 ஆண்டுகள் போக மோனிகாவுடைய அப்பா, இனி நான் மதுமிதாவுடன் வாழ முடியாது, அவளுடன் வாழ்வதால் என் ஆஃபீஸிலும் இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதனால் நான் மதுமிதாவையும் என்னுடைய மகளான மோனிகாவையும் விட்டு பிரிய போவதாக சொல்கிறார். இதனால் அப்போது மோனிகாவிற்கு 13 வயது இருக்கும். அப்போது மோனிகாவும் அவருடைய அம்மாவான மதுமிதாவும் அவருடைய அப்பாவான கிஷோரின் காலில் விழுந்து கெஞ்சி கதறுகிறார்கள். ஆனால் முடியவே முடியாது, நான் உங்களை விட்டு பிரிய போவதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என தான் எடுத்த முடிவில் தீர்க்கமாக இருக்கிறார். அதன் பிறகு அவர்களை விட்டு அவர் பிரிந்தும் சென்று விட்டார். அதன் பிறகு மோனிகாவும் அவருடைய அம்மாவான மதுமிதாவும் அவருடைய பாட்டி வீட்டில்தான் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய அப்பாவோ, இனி நான் எனக்காக வாழ ஆசைப்படுகிறேன், அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரும் சென்று விட்டார். பாட்டி வீட்டில்தான் இருவரும் வசித்து வந்தார்கள். மோனிகாவுடைய அம்மா சில நேரம் மனநிலை சரியில்லாமல் நடந்து கொள்வதும் அவருடைய அப்பாவை நினைத்து வருத்தப்படுவதையும் நினைத்து மோனிகாவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அதனால்தான் தன்னுடைய அம்மாவிற்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து தமிழ் மேட்ரிமோனி என்ற ஆப்பில் மூலம் ஒரு மாப்பிள்ளையை தெரிவு செய்து அவருடைய அம்மாவிற்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தாள். அதில் தினேஷ் என்ற ஒருவரை பார்த்து மோனிகா தன்னுடைய அம்மாவிற்கு தானே நின்று திருமணம் செய்து வைத்தார். தினேஷுக்கு மோனிகாவுடைய அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியாது. திருமணம் முடிந்த அன்று அவருடைய அம்மாவும் தினேஷும் வீட்டுக்கு வருவதற்காக ஆர்த்தியை ரெடி செய்து கொண்டிருந்தாள் மோனிகா. அப்போது அவருடைய பாட்டி அவருடைய பக்கத்தில் வந்து, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை என்று கூறியிருக்கிறார். உடனே மோனிகா, நீங்கள் ஏன் இப்போ கோபப்படுறீங்க, எல்லாம் சரியாக தான் நடக்கும், நம்புங்க என்று பாட்டியிடம் சொன்னாள். உடனே பாட்டியும் அம்மாவும் பொண்ணும், நான் சொல்கிறத ஏன் கேட்கவே மாட்டேங்கிங்க, உனது அம்மா போலவே நீயும் ஒரு பைத்தியம் போல செய்து கொண்டிருக்கிறாய் என்று பாட்டி மோனிகாவை திட்டினாள். இப்படியே மோனிகா தனது பாட்டிக்கு சமாதானம் கூறி கொண்டிருந்தார். உடனே வெளியில் தனது அம்மாவும் அப்பாவும் வர அவருக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள் வரவழைத்தாள். பின்பு அன்று இரவு அவர்களுக்கு முதல் இரவு நடந்து முடிந்தது. மறுநாள் காலையில் மோனிகா கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருக்க தனது அம்மா சமையலறையில் சமைத்து கொண்டிருந்தாள். மோனிகாவும் நேற்று இரவு நடந்ததை பற்றி அம்மாவிடம் கிண்டல் செய்து பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த புதிய அப்பாவான தினேஷ் மோனிகா இருப்பதை கூட கண்டு கொள்ளாமல் அவருடைய அம்மாவை, அதாவது மதுமிதாவை பின்புறமாக கட்டி அணைத்தான். உடனே மோனிகா, அம்மா எனக்கு கல்லூரிக்கு மணி ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். உடனே மதுமிதா தினேஷை பார்த்து, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவள் உங்களுடைய மகள் போல், அவள் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இப்படி என்னிடம் நடந்து கொள்றீங்க என்று கேட்க, உடனே தினேஷும், நீயும் மோனிகாவும் அக்கா தங்கை போல தான் இருக்கீங்க, இதனால் அவள் எனக்கு பொண்ணு மாதிரியே தெரியலை, மச்சினிச்சி போலதான் எனக்கு தெரிகிறாள் என்று கிண்டல் செய்வது போல பேசிவிட்டு, சரி என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு அவனும் கிளம்பிவிட்டான். மறுநாள் மோனிகா தனது அம்மா நல்ல சேலை மற்றும் நகையெல்லாம் போட்டிருப்பதைக் கண்டு, நீங்கள் இப்போதுதான் மகாராணி போல இருக்கிறீங்க என்று அவளை புகழ, உடனே மோனிகாவின் அம்மா மதுமிதா, இதற்கு காரணமே நீதான் என்றும் கூறினாள். நீங்கள் என்னோட அம்மா, எனக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க என்றாள் மோனிகா. உடனே அப்போது மதுமிதாவிற்கு சற்று மனநிலை மாறி கிஷோர் தன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து அழ ஆரம்பித்தாள். மோனிகாவும் என்ன ஆச்சு அம்மா என்று கேட்க, உடனே அப்பாவைப் போல தினேஷும் என்னை விட்டு சென்று விட மாட்டாரல்ல என்று அழ மோனிகாவும் சமாதானம் படுத்தி கொண்டிருந்தாள். அப்போது மதுமிதா, அதுபோல் நடந்தால் நான் செத்தே போய்விடுவேன், என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாதென மோனிகாவை கட்டி பிடித்து அழுது கொண்டிருந்தாள். மறுநாள் மோனிகா கல்லூரி சென்று விட்டு வர, அப்பொழுது மோனிகா வீட்டிலிருந்து டாக்டர் வெளிவருவதை பார்த்து மோனிகா, என்னாச்சு டாக்டர் என கேட்க, உங்கள் அம்மா மதுமிதாவிற்கு திரும்பவும் உடல்நிலை சரியில்லை என்று கூறிவிட்டு சென்றார். உடனே வேகமாக ஓடிச் சென்ற மோனிகா தனது அம்மாவை போய் பார்த்து கொண்டிருக்க, மோனிகாவின் பாட்டி, இதற்கு தான் நான் முன்பே சொன்னேன், என் பேச்சை எங்கே கேட்டீங்க, 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான், முழுசா 2 நாள் கூட ஆகலை, பைத்தியம் முத்தி போச்சு என்று திட்டினார்.
உடனே மோனிகாவும் கோபப்பட்டு, பாட்டி, என் அம்மா பைத்தியமெல்லாம் கிடையாது என்றார். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட, பாட்டி, என் வாயை நீ வேணா அடைச்சிடலாம் மோனிகா, ஆனால் இவளை நீ அமைதியாக ஆக்க வைப்ப? இவளுக்கு போய் இரண்டாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அவனுக்கு இவளை பற்றிய உண்மை தெரிந்தா என்ன செய்வது என்று மோனிகாவிடம் பாட்டி கேட்டார். உடனே மோனிகா அந்த அறையை விட்டு வெளியே வந்து, தினேஷ் அப்பா கிஷோர் அப்பா போல கிடையாது, கண்டிப்பாக நமது அம்மாவை நன்றாக பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே தினேஷ் மது அறிந்துவிட்டு தள்ளாடி கொண்டே அவள் இருக்கும் இடத்திற்கு வந்தார். உடனே மோனிகா கோபப்பட்டு, உங்களுக்கு குடிப்பழக்கம் இருப்பதை ஏன் முன்பே என்னிடம் சொல்லவில்லை என்று கூறி தினேஷிடம் கேட்க, நீ மட்டும் உண்மையை சொன்னியா? உன் அம்மா பைத்தியம்தானே, எனக்கு தெரியாமல் அவளை என் தலையில் கட்டி வைத்து விட்டாய் என்று கூறினார். உடனே மோனிகா என்ன சொல்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தார். நீ எதுவும் சொல்லவில்லை என்றால் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? என்னிடம் மருத்துவர் எல்லா உண்மையும் சொல்லிவிட்டார் என்று கூறினாள். அவர் சொல்லவில்லை என்றாலும் நேற்று இரவே உனது அம்மா பைத்தியம் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்று கூறினார். நீயே சொல்லு, இவ்வளோ நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறா, இவ எப்படி என்னுடைய தேவையை நிறைவேற்றுவாள் என்றார். நீ உன் அம்மாவை நினைத்து ரொம்ப கவலைப்படுறல, அதனால தான் இந்த பைத்தியத்தை என் தலையில் கட்டி வச்சியா என்றார் தினேஷ். நான் இனிமே உன் அம்மா கூட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது என்று தினேஷ் சொல்ல, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், எங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்குங்க என்று மோனிகா அழ ஆரம்பித்தார். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட தினேஷ், அப்படியென்றால் உன் அம்மாவிற்கு பதிலாக என்னுடன் நீ தனிமையில் இருக்க வேண்டும் என்று கூற, இதை கேட்ட மோனிகா அதிர்ச்சி அடைந்தாள். தினேஷிடம், என் அம்மாவை விட்டு தயவு செய்து போய்விடாதீங்க என்று அழ ஆரம்பிக்க, தினேஷோ, இங்கே பாரு, நீ என்னோட தேவையை நிறைவேற்றி வைத்தால் நான் ஏன் உன்னையும் உன் அம்மாவையும் விட்டு போகப் போகிறேன் என்று அவளுடைய மனசை மாற்ற முடிந்தான். என்ன சொல்வது என்றே தெரியாத மோனிகாவை அழைத்துச் சென்று அறையில் அவளுடன் தனிமையிலும் இருந்தான் தினேஷ் தன்னுடைய சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியும் கொண்டான். மோனிகா தனது அம்மாவிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிவாள் என்று தினேஷ் தெரிந்து கொண்டான். ஆனால் மதுமிதாவிற்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. யார் மேல் அதிக நம்பிக்கை வைத்திருந்தாலோ, யாரை அவள் கணவன் என்று நம்பியிருந்தாலோ அவன் இப்படி செய்வான் என்று அவளுக்கு தெரியவில்லை. இப்படியே போக இரவு நேரத்தில் மதுமிதாவிற்கு தினேஷ் தூக்க மாத்திரைகளை போட்டு கொடுக்க ஆரம்பித்து மோனிகாவுடன் தினமும் தனிமையில் இருக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் மோனிகாவின் அம்மாவான மதுமிதாவிற்கும் மோனிகாவின் பாட்டிக்கும் தூக்க மாத்திரைகளை கொடுத்துவிட்டு தனது முதலாளியை வீட்டிற்கு அழைத்து வந்து அவளுடன் மது அறிந்துவிட்டு மோனிகாவை கூப்பிட்டு அவளை மிரட்டி தன் முதலாளியுடன் தனிமையில் இருக்கும்படியும் கூறினாள். அவளும் வேறு வழியில்லாமல் தினேஷ் சொன்னபடியே வலுக்கட்டாயமாக முதலாளியுடன் தனிமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். மறுநாள் விடிந்து காலை அதுவும் மதுவுடைய அம்மாவும் எழுந்து வந்து, என்ன ஆச்சு, இன்னும் மோனிகா கல்லூரிக்கு கிளம்பவில்லையா என்று கேட்க, ஆமாம், இது இன்னும் எந்திரிக்கவில்லை, நானும் நேற்று அசதியாக தூங்கிவிட்டேன் என்று பாட்டி சொல்லிவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். உடனே பாட்டி மோனிகாவின் அறைக்கு சென்று மோனிகாவை பார்க்க, மோனிகா அவளை கட்டி அணைத்து அழத் தொடங்கினாள். பாட்டியும் என்னாச்சு என்று கேட்க, அவள் மௌனமாக அழுது கொண்டிருக்க, எதுவாக இருந்தாலும் என்னிடம் தைரியமாக சொல், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார். பாட்டி இப்படியே வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருக்க நடந்த உண்மை அனைத்தையுமே பாட்டியிடம் சொன்னாள் மோனிகா. உடனே பாட்டியும் அழுது கொண்டு, எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவில்லையே என்று அவளை திட்டினாள். உடனே மோனிகா, நான் என்ன செய்வது பாட்டி, அம்மாவை பற்றி எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிந்திருக்கு, நான் அம்மாவை இழக்க விரும்பவில்லை என்று அழுது கொண்டிருந்தாள். இதை சுவற்றின் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த மதுமிதா தனது மகளுக்கு இப்படி நடந்ததை தாங்க முடியாமல், தன் மகளுக்கு இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியலை என அழுது கொண்டும் இருந்தாள். அன்று இரவு எதுவும் நடக்காதது போல மது அருந்திருந்த தினேஷ் அவருடைய மனைவியான மதுமிதாவின் பின்புறம் கட்டி அணைத்து பேசிக்கொண்டிருக்க, பாத்திரத்துடன் மதுமிதா தினேஷை ஓங்கி அறைந்துவிட்டு, என் மகளுடன் இப்படி தனிமையில் இருக்க உனக்கு எப்படி மனம் வந்தது என்றாள். உடனே தினேஷோ, யார் சொன்னது, நான் எதுவும் செய்யவில்லையே என்று மழுப்பினான். எனக்கு எல்லா விஷயமும் தெரிந்துவிட்டது, என் மகள் எனக்காக அவளை தியாகம் செய்தாள், ஆனால் நான் இப்பொழுது உன்னை தியாகம் செய்ய போகிறேன் என்று பக்கத்தில் இருக்கும் ஒரு கத்தியை எடுத்து மிருகம் போல அவனை சதக் என குத்தி கொடூரமாக கொன்றாள். கடைசியில் போலீஸ் வந்து விசாரித்து மதுமிதாவை மனநல மருத்துவமனையில் சேர்த்தது. சில பேர் பெண்களை பலவீனமாக நினைத்து தனது மனசு சொல்வதை அவர்கள் செய்ய சொல்வார்கள். இது போன்ற விஷயங்களில் பெண்கள் தைரியமாக செயல்பட வேண்டும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.